தினகரன். நான் கொடுங்காலிருந்து வரேன். 5வது வகுப்பில் நாங்கள் வந்துட்டுருக்கேன். ஸோ 2023 அங்கிள் எனக்கு தீர்க்கதரிசனமாக சொன்னாங்க, ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று. ஸோ அதே போல் நானும் சரி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு தான் அழைக்கிறார் அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதே வருஷத்தில் என்னுடைய வீட்டுக்கு அங்கிள் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வரப்போ ப்ராஃபர் தீர்க்கதரிசனமாக சொன்னாங்க, ஆண்டவனுக்கு ஒரு சபையை கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ அப்போ எல்லாருமே நினச்சாங்க எங்கே இவனுக்கு சபை கிடைக்க போகுது எங்கே அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்க டைமில் அதே ஒரு 2 மாதம் கழித்து ஜூலை மாதத்தில் ஒரு சபையை ஆண்டவர் நடத்தும்படியான கிருபை செஞ்சார். அது மாத்திரமல்ல, இப்போ அங்கிள் சொன்னாங்க நீ ஒரு பைபிள் காலேஜ் நீ படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பைபிள் காலேஜ் படிக்க வீட்டிலலாம் சொன்னாங்க, எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதே போல் 2023 நான் அட்மிஷன் போட்டேன் பைபிள் காலேஜுக்கு. ஸோ அதே போல் கர்த்தர் இந்த 3 வருஷத்தில் போன மாதம் எனக்கு பைபிள் காலேஜ் கான்வகேஷன் கொடுத்தாங்க. மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி பண்ண கிருபை செஞ்சார் ஆண்டவர். அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒரு சபை தான் நடத்துவோம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 2 சபைகள் ஆண்டவர் கொடுத்து எனக்கு சில மாதங்கள் முன்பதாக இன்னொரு சபையை நான் டெடிகேட் பண்ணி நடத்தும்படியான கிருபைகளை செஞ்சார். ஸோ ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறப்ப ஒன்றுமே எனக்கு இல்லை, என்னை எங்கே யார் பயன்படுத்துவா, எனக்கு எங்கே என்ன கிடைக்கும், ஒன்றுமே எங்கே எந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் ஒன்றுமே எனக்கு தெரியல. ஸோ ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் பிடிச்சு கொண்டு, அவர் தீர்க்கதரிசனை பிடித்து கொண்டு நான் ஜெபம் பண்ண அழைச்சவர் உண்மையுள்ளவராக 2 சபைகளை நடத்த கிருபை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக மாவட்டங்களில் என்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சில மாநிலங்களுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு செல்கிறார். வருகிற நாட்கள் அங்கிள் எனக்கு திரும்ப சொன்னாங்க அநேக தேசங்களும் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று. ஸோ அதுக்கான காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு அங்கிளுக்காகவும் ஆண்டிக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளையும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நான் இந்த கூட்டத்தினுடைய காரியங்களுக்காக வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த வசனத்தை நான் மையமாக வைத்து தான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49வது வசனம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு எரிகோவுக்கு வரும் வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அங்கே பர்த்திமேயு என்று சொல்லுகிற ஒரு குருடன், அதாவது கண் தெரியாதவன் ஒருத்தன் அமர்ந்து அங்கு வருகிற இடத்துல பிச்சை அல்லது தர்மம் எடுக்கிறவர் வேலையை செய்து கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய வேலை. அவன் அப்படி அந்த இடத்துல வரவங்களாம் ஏதாயிலும் பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு, இவனை கண்ணு தெரியாத இருக்கானே, இவன் என்ன பிழைப்புக்கு என்ன பண்ணுவான் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஏதாயிலும் கொடுத்துட்டு போவாங்க. நம்ம கூட கொடுக்குறோம்ல நிறைய இடங்களில், அந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி உட்கார்ந்து தர்மம் எடுத்து கொண்டிருந்த ஒரு நபர் தான் இந்த பர்த்திமேயு. அப்படி அவன் அங்கே உட்கார்ந்து தர்மம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த வழியாய் வரார்னு கேள்விப்பட்டுட்டான். இயேசு அந்த வழியாக வரார்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தில் எந்த மீனிங்கும் கிடையாது பார்த்துங்க. அதில் என்ன அர்த்தம் இருக்கா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என்னை சுகமாக்குங்க, எனக்கு இது தாங்க அது தாங்கலாம் அவன் கேட்கல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இப்படி தான் அவன் கேட்டுட்ருக்கான். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, இயேசு கூட வர்றவங்க நிறைய கூட்டம் இல்லை. அப்போ இயேசு கூட வர்றவங்க சொல்கிறாங்க, அமைதியில் இரு, ஒன்றும் சத்தம் போடாத, நீ பாட்டுன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா எப்படி, சத்தம் போடாத அப்படின்னு அதட்டுறாங்க. அமைதியில் இரு அப்படி சொல்கிறாங்க. அவன் முன்னிலாம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் சவுண்டை ரைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கோபமாக ஆண்டவரை பார்த்து கேட்குறான், டாம கேட்குறான், கத்துறான். அப்படி கத்தும்போது இயேசு நின்றுட்டார். இயேசு நின்றுட்டு 49வது வசனம் வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார்.
அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவா அவனுக்கு போய் கூப்பிடுறவங்க சொல்றாங்க, எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்திரு அப்படி சொல்றாங்க. பாருங்க, அவன் கண்ணு தெரியாத உட்கார்ந்து இருக்கிறான். அல்லது அவனை யாராச்சும் பிடிச்சி தூக்கி ஏதாயிலும் ஸ்டிக்கை பிடிச்சிட்டோ அல்லது அவன் கையை பிடிச்சிட்டோ கூட்டிட்டு போனாதான் அவன் நடக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல விதங்களிலே கண் தெரியாமல், பல விதங்களிலே பாதிக்கப்பட்டவளாய், பல விதங்களிலே என்னால் முடியாது என்ற நிலைமையில், பல விதங்களிலே அவ்வளவுதான், இனி வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்கிற ஒரு காரியத்தில் ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கலாம். பர்த்திமேயு குருடனை பார்த்து எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் உண்டாகிறது. எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும் உங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. முடியாதவனை பார்த்து இயேசு சொல்றார், கண் தெரியாதவனை பார்த்து சொல்றார், மற்றவருடைய உதவியை நாடுகிறவனை பார்த்து சொல்றார், தன்னால் செயல்பட முடியாதவனை பார்த்து இயேசு சொல்றார், எழுந்திரு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் அதை தான் சொல்றார் ஆவியானவர். எதனால நீங்க அப்படியே அமர்ந்து இருக்கிறீங்க? எதனால நடக்க முடியாமல் இருக்கிறீங்க? எதனால் மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறீங்க? எதனால் ஃபெட்டப் ஆகி சோர்ந்து போய் ஒன்றுமே நடக்காது அப்படி சொல்லி நீங்கள் ஒருவேளை அந்த குருடனை போல அமர்ந்திருக்கிறீங்க? உங்களை பார்த்து தான் இயேசு சொல்கிறாரு, எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். அழைக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அழைக்கிறவர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அழைக்கிறவர் மிக பெரியவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அந்த கண்ணை உருவாக்கினவரே அவர் தான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தான் அந்த பர்த்திமேயை பார்த்து எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். எந்த நிலைமையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். நடக்க முடியாத உட்கார்ந்து இருக்கீங்களா? பலவீனப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? இனி எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு. அதுக்கு தான் அதை எழுதி கொடுத்திருக்கார். அவருடைய வசனங்கள் வீணாய் திரும்பாது, அது நினைத்த காரியத்தை செய்யும். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை ஏன் நமக்கு இன்னைக்கு சொல்றாரு? நாமும் ஏதோ ஒரு காரியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், எழும்ப முடியாதபடி இருக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம், பலவீனப்பட்டு இருக்கிறோம். நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு, நமக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு, நமக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பதற்காக எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு.
எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. எழுந்திரு, தூசி உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உன் கழுத்துல கட்டோடு இருக்கிற, ஏதோ ஒரு பலவீனத்தில் அமர்ந்திருக்கிற, ஏதோ ஒரு பிரச்சனையில் அமர்ந்திருக்கிற, தூசியோடு அமர்ந்திருக்கிற, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, பெதஸ்தா என்று சொல்லுகிற ஒரு குளத்தருகிலே இயேசு போகிறார். இயேசு போகும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெதஸ்தா குளத்தில் நிறைய வியாதிஸ்தர்கள் படுத்திருக்கிறாங்க. அந்த குளம் எப்பயாகிலும் ஒரு முறை கலக்கப்படும் தேவதூதர்களால். அப்படி கலக்கப்படும் பொழுது யார் அதில் முன்னாடி இறங்குகிறார்களோ, முதல்ல இறங்குறாங்களோ, அவங்க சுகமாயிடுவாங்க. தேவதூதர்கள் வந்து கலக்குவாங்க. அப்படி கலக்கும் பொழுது அந்த கலக்கப்படுகிற நேரத்தில் யார் ஃபஸ்ட்டு இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிடுவாங்க. இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அநேகர் அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே படுத்து கிடக்கிறாங்க. இயேசு அந்த வழியாய் வர்றாரு. அப்படி வந்து அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ளே வர்றாரு. அவருக்கு தெரியும் அந்த இடத்துல எப்படிப்பட்டவங்க படுத்திருக்காங்கன்னு தெரியும். பாருங்க, அந்த இடத்துக்குள்ள வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இயேசு பிறப்பதுக்கு முன்னாடியே வந்து படுத்துட்டு இருக்கிற ஒரு நபர் இருக்கான். 38 வருஷமா படுத்து கிடக்கிறான். இயேசுக்கு வயசு 33 வயசு. 38 வருஷமா அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். பார்த்துங்க, அவன்கிட்ட போறாரு. நீ சுகமடைய விரும்புகிறியா, சொசமடைய விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் பாருங்க, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, கொலை கலக்கப்படுறத நான் பார்க்குறேன், என்னால் எழுச்சி நடக்க முடியாது, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே கிடையாது, நான் இன்வேலிட், என்னால் முடியாதவன், ஆனால் இங்கே தான் படுத்து கிடக்கிறேன், யாருமே என்னை கொண்டு போய் விடுறதுக்கு இல்லை அப்படி சொல்லி இயேசுகிட்ட சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எழுந்து நடக்க முடியாத ஒருத்தன் இயேசு சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நடந்தானா? படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்தானா? எனக்கு அன்பானவர்களே, அதே உங்களை பார்த்து சொல்றார், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க, ஏனும் இப்படியே இருக்கிற, ஏனும் ஆவிக்குரிய பிரகாரமாக வளரல, ஏன் உன்னுடைய நிலைமை மாறல, ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் கட்டுகளோடு கூட நீ அமர்ந்திருக்கிற, ஏன் உன்னுடைய வியாதியோடு கூட நீ அமர்ந்திருக்கிற, எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். இயேசு அந்த குருடனை எழுந்திரு என்று சொல்லி அழைத்தவர் அவனை சுகமாக்கினார். பெதஸ்தா குளத்தில் வியாதியஸ்தனாய் படுத்து கிடந்த அவனை எழுந்திரு என்று சொன்னவர் அவனை எழும்பி நடக்க வைத்தார். அதே விதமா பாருங்க, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 54ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா, யவீருடைய மகள், யவீரு என்று சொல்லுகிற ஜெபாலய தலைவன், நூற்றுக்கு அதிபதி, அவன் மக வியாதியா கிடக்கிறா. இயேசுவை போய் தேடி போயிருக்காரு. அதுக்குள்ள அவன் மக செத்து போயிட்டா. செத்து போயிட்ட செய்தி இயேசு கூட இருக்கும் பொழுதே அவனுக்கு வருது. ஆனால் இயேசு சொல்றாரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் ரட்சிக்கப்படுவாய் அப்படி சொல்லிட்டாரு. அவன் அங்கேயே நிற்கிறான்.
இயேசுவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னன்னோ சொல்லியிருப்பாங்க, எதோ பேசியிருப்பாங்க. ஊர் ஜனம் பேசத்தானே செய்யும். இவங்களை பற்றி கூட பேசுவாங்கல்ல. நாக்கு இருந்தால் எது வேணா செய்யும், எது வேணா பேசும். அப்படி தான் எவ்வீரை பார்த்து பேசியிருப்பாங்க. இவனுக்கு மண்டையில் மூளையே இல்லாதவன், இவன் செய்யறதெல்லாம் தப்பு. பொண்ணுங்க அப்படி கிடக்கும் பொழுது இவன் போயிட்டான் இயேசுவை தேடி. அப்போ இவன் செத்து போயிட்டா. இப்போ வந்து என்னத்தை கேட்ட போகிறான்? பேசியிருப்பாங்கல்ல. இதெல்லாம் நடந்திருக்கும். இயேசு வர்றாரு, பார்க்குறாரு. இதுங்க ஒரு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கு, ஒரு பக்கத்தில் சிரிக்கிறாங்க. சாவு வீட்டில் சிரிக்கிறாங்க, நகைத்தார்கள் அப்படின்னு வசனங்குது பாருங்க. அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ டீஸ் பண்ணுறாங்க, அவ்வளவு அவரை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. இயேசு கூட வர்றாரு, எல்லாரையும் துரத்தி விட்டார் வெளியில். மொத்த பேரை சிரிக்கிறவன் வெளியில் போ, இந்த மாதிரி குறை சொல்கிறவன் வெளியில் போ, குற்றப்படுத்துகிறவனை வெளியில் போ, எல்லாரையும் துரத்தி விட்டார். எல்லாரையும் துரத்தி விட்டு இவர் போனார். போய் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். செத்து போனவ அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு எழுந்திருன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அவ உயிர் திரும்ப அவளுக்குள்ள வந்துடுச்சுங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லை? எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லை? இயேசு இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றார், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். எந்த நிலைமையில இருக்கிறீங்க? செத்து போன நிலைமையில இருக்கீங்களா? வியாதியோடு இருக்கீங்களா? பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. சரி, பாருங்க வேதத்தில் என்ன சொல்லுகிறது பார்த்துங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வரலாம், சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். இந்த பர்த்திமை குருடன் பாருங்க, 46, 47 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவன் எங்கே உட்கார்ந்துருக்கான் பார்த்துங்க. வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46, 47. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து எங்க உட்கார்ந்திருந்தா? வழியருகே உட்கார்ந்திருந்தவனை பார்த்து எழுந்திருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியில்லைப்பா. நீ ஜனங்க போகிற வருகிற வழியில உட்கார்ந்து இருக்கிற அந்த இடம் எனக்கு உகந்ததா இல்லை, அந்த இடம் சரியான இடம் இல்லை, நீ எழுந்திரு அப்படி சொல்லி அந்த குருடனை பார்த்து இயேசு சொல்றார். ஹல்லேலூயா. அந்த சீஷர்கள்லாம் போய் சொல்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, வழியருகே இருக்கிறவனை பார்த்து சொல்றாங்க, உங்க பாதையை விட்டு நீங்க எழுந்தே ஆகணும், அப்பதான் உங்களுக்கு அற்புதம். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த பாதையில் உட்கார்ந்து தான் நமக்கு லாபம், இந்த வழியில உட்கார்ந்து தான் நமக்கு ஆசீர்வாதம், இந்த வழியில் இருந்தால் தான் 4 பேர் நமக்கு உதவி செய்வாங்க, இந்த வழியில் இருந்தால் தான் மற்றவர்கள் பார்வை நம்ம மேலே படும், அப்படி சொல்லி தான் இந்த பர்த்திமேயு வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து தான் சொல்றாரு, அவனை அழைத்து எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். உன் பாதையை விட்டு நீ எழுந்தாதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்.
உங்க பாதையை விட்டு நீங்க எழுந்தாதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். அநேகருடைய வாழ்க்கையில தங்களுடைய பாதையை மாத்திக்கவே மாட்டாங்க, தன்னுடைய குணாதிசயத்தை மாத்திக்கவே மாட்டாங்க. தாங்க நினைக்கிற காரியமே நடக்கணும்னு நினைப்பாங்க. பார்த்துங்க, அவங்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய முடியாது. இவன் இம்மீடியட்டா எழுந்துட்டான். ஹல்லேலூயா. எழுந்துருன்னு சொன்னார். அந்த பாதையை விட்டு எழுந்துரு, நீ வழி அருகே உட்கார்ந்துருக்க தம்பி, எனக்கு பிடித்தமில்லாத பாதையில் நீ உட்கார்ந்து இருக்கிற, உன் பாதையை விட்டு எழுந்துரு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோடு பேசணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அல்லது ஏதோ ஒரு காரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? உங்களுடைய சீட் எங்க இருக்கு? எதை பேஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கீங்க? எந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்க? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, உன் வழி சரியில்லைன்னு சொன்னா நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வழியை விட்டு எழுந்துருன்னு கர்த்தர் சொல்றார். உன் பாதையை விட்டு எழுந்துருன்னு சொல்றாரு. அல்லல்ல, நான் அதெல்லாம் மாத்திக்க மாட்டேன், இது எனக்கு பழகி போன வழி, இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அப்படித்தான், என் குணம், என் சுவாபமே அப்படித்தான், அதெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியாது. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யவும் முடியாது. இந்த பர்த்திமேயு குருடன் சுகமானதுக்கு காரணம் அவன் வழியை கர்த்தர் மாற்றினார். இயேசு சொன்னார், I am the way, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். அவர்தான் வழி. நீ வேற வழியில போயிட்டு வேற பாதையில் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நன்மை வேணும், நான் எதிர்பார்க்கிற காரியத்தை இயேசு நிறைவேற்றணும்னாக்கா அது முடியாதுங்க. இந்த குருடை இருக்கிற இடத்துலயே இயேசு போய் நீ சுகமாகன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். இல்லை, இயேசு அவனை அந்த டைரக்ஷனை விட்டு மாத்தினார். உட்கார்ந்திருக்கிற பாதையை மாத்தினார். அவன் உட்கார்ந்திருக்கிற வழியை கர்த்தர் மாத்தினார். நீங்க வாசித்து பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், சமாதானம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும். எல்லாம் வேணும்னா வழி ஆராய்ச்சி பார்த்து எது நல்ல வழியோ அதிலே நடவுங்கள், அதில் நடங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குமா? ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பார்த்துங்க, இவன் அந்த வழியை மாற்றிக்கிட்டா அவனுக்கு சமாதானம் கிடைச்சிருச்சு. அந்த வழியில் இருந்து எழுந்துருன்னு சொன்னார் இயேசு. எழுஞ்சிட்டான், அவனுக்கு சமாதானம் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஏன் சமாதானம் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை,
ஏன் விடுதலை இல்லை? பிடிவாதமாக நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், அப்படியே அடமெண்டா விட மாட்டேன், இங்கே தான் உட்காந்துருப்பேன். உட்காந்துக்கோ, விட்டு போயிடுவாரு. அவன் பார்த்துங்க, வாய்ப்பு கிடைச்சிச்சு, உடனே எழுந்துட்டான். ஹல்லேலூயா! எழுந்தான், பார்வை அடைஞ்சிட்டான், சுகம் பெற்றுட்டான், விடுதலை பெற்றுக்கிட்டான், சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! இயேசுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் வழியை விட்டு எழுந்துங்க, உங்கள் பாதையை விட்டு எழுந்துருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பத்திமே குருடன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் அவன் வழியை விட்டு அவன் எழுந்தபடியினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! ரெண்டாவது நீங்கள் வாசிக்கலாம், அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, இயேசு அவனை பார்த்து, இயேசுனை அழைக்கிறா, எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வழியை மாத்திக்கிட்டான். அந்த வழி அருகில் இருந்து எழுஞ்சிட்டான். எழுச்சவன் எப்படி எழுச்சானா, தன் மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு எழுந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! தன் மேல் வஸ்திரம், தன் மேல ஒரு வஸ்திரம் போட்டிருக்கான்ல, பிச்சைக்கார வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம், கந்தையான வஸ்திரம், பாவம் நிறைந்த வஸ்திரம், ஐடென்டிஃபிகேஷன், குருடன் என்று சொல்லுகிற அடையாளத்துக்குரிய வஸ்திரம் அவங்கள போட்டிருக்கான்ல, அந்த வஸ்திரத்தை உதறிவிட்டு அவன் எழுந்தானா. ஹல்லேலூயா! அப்படின்னா இன்னும் அர்த்தம், உன் பழைய வாழ்க்கையை விட்டு நீ எழுந்துரு, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். அதுதான் இயேசு சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உன் பழைய வாழ்க்கையிலே நீ அமர்ந்திருந்தனாக்கா இயேசு உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. இவனுக்கு தெரியும் நம்ம யாருக்கிட்ட போறோம், எப்படிப்பட்ட ஒரு இடத்துல போறோம் அப்படின்னு அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் உன்னை அழைக்கிறார், எழுந்துருன்னு சொன்ன உடனே, ஐயோ நான் இந்த நிலைமையில இயேசுவை பார்க்க முடியாது, நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், நான் அழுக்கா இருக்கிறேன், இது பிச்சைக்கார ட்ரெஸ்ஸு, இது கந்தையான ட்ரெஸ்ஸு, இது பாவம் நிறைந்த ட்ரெஸ்ஸு, இதை வச்சுக்கிட்டு ஏசப்பா முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு அவன் உணர்ந்தபடினால யாரும் அவனுக்கு சொல்லல, இதை கட்டுப்பட்டு வாயான்னு சொல்லல, கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு அவன் எழுந்து வந்தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவன் பழைய வாழ்க்கையே, அவனுடைய ஐடென்டிஃபிகேஷனையே மொத்தத்தையும் தூக்கி போட்டான். நான் சோ, எங்கள் குலம் அது, எங்கள் கோத்திரம் அது, நாங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டால் தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் மொத்தத்தையும் தூக்கி போட்டான். அவனுடைய அடையாளம் என்ன? பிளைண்டு, குருடன். அந்த காலத்தில் அவனுடைய அடையாளத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்களா அந்த நாட்களில். ஏன்னா அவன் குருடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. தேர் அந்த காலத்தில் ரதங்கள் அந்த மாதிரியெல்லாம் ரோட்டில் போவோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிறதுக்கு, குருடருக்கு வழி விடுறதுக்கு, இவன் பிளைண்டு அப்படின்றதுக்காக அந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸு தான் மேலே போட்டிருக்கான், அடையாளத்துக்குரிய ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். இயேசு கூப்பிட்றாருன்னு உடனே எழுந்து அந்த ட்ரெஸ்ஸை உதறி போட்டாங்க. ஹல்லேலூயா! அவன் பார்வை அடையாறானோ இல்லையோ, அவன் சுகம் பெறானோ இல்லையோ,
எது நடக்குதோ இல்லையோ, இயேசுகிட்ட வந்தா உன் வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாற்றி ஆகணும். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையும் வேணும், இயேசுவும் வேணும். எப்படிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். பழையபடியே நான் இருந்துக்கிறேன், ஆனால் இயேசு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இயேசு நான் ரொம்ப நேசிக்கிறேன். அப்பப்போ சர்ச்சைக்கு போவேங்க. நான் பாட்டெலாம் கேட்பேன், நான் பிரசங்கெல்லாம் கேட்பேன். அந்த ஊழியக்காரன் எனக்கு பிடிக்கும், இந்த ஊழியக்காரன் எனக்கு பிடிக்கும். யார் வேணா எப்படி வேணா பிடிச்சிக்கிட்டோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா உன் பழைய வாழ்க்கையை நீ மாற்றி ஆகணும். அதுதான் சொல்றாங்க, வேதம் அதுதான் சொல்லுது. அவன் பழைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டான். பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டான், மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டான். இப்போ நீங்கள் பழைய வஸ்திரத்தோடு இருந்தீங்கன்னாக்கா கர்த்தரிடத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பழைய வாழ்க்கை கட்டாயம் மாறணும். மாறி இருக்கா? எதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? எதுக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்க? எதனா ஒரு மாற்றம் இருக்குதா? எதனா மாறி இருக்கிறோமா? நம்ம ஏன் மாற்றிக்கவும் மாட்டோம். ஆனால் பாருங்க, நமக்கு ஆசீர்வாதம் வந்துடணும். யோசிச்சு பாருங்க. அதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை. இந்த பிளைண்டுக்கு, இந்த பிச்சை எடுக்கிறவனுக்கு, இந்த குருடனுக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு இல்லை. இயேசுக்குள்ள ஒருத்தர் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. பாவ வாழ்க்கை மாறணுங்க. பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, இயேசு விரும்பாத வாழ்க்கை, இயேசு நேசிக்காத ஒரு வாழ்க்கை, இயேசுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை. இது கட்டாயம் ஒரு மனிதன் மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் இயேசு அந்த மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். மேற்பூச்சா உனக்கு சமாதானம், உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உனக்கு நன்மை தராரு, நீ இருக்கிற மாதிரியே இருந்துக்கோ. அதெல்லாம் ஏமாத்து வேலை. நீ ஒன்றுத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்க சுகம் பெறுறீங்களோ சுகம் பெறலையோ, மனம் திரும்புங்க. உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கங்க. இயேசு பக்கமா திரும்புங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். மனம் திரும்புதலே இல்லாம கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு முதல் பிரசங்கம் பண்ணது அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒரு மனம் திரும்புதல் வேணும். இந்த மனுஷனுக்கு மனம் திரும்புதல் வந்துடுச்சு. ஒரு மனம் திரும்புதல் உண்டானாதான் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு மனம் திரும்புதல் இருந்தாதான் இயேசு அந்த வீட்டுக்குள்ள வர முடியும். இல்லைன்னா இயேசு வர முடியாது. சகேன்னு ஒரு மனுஷன் இருக்கான். இவன் பாருங்க, வழி அருகில் காட்டத்தி மரத்தில் போய் ஏறிக்கிட்டான். அவன் உட்காந்துக்கிற இடம் சரியான இடம் கிடையாது. இயேசு போனார், பார்த்தாரு. சகையை சீக்கிரம் இறங்கி வா. இறங்கி வந்தான். எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மனுஷன் பாவியான மனுஷன், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், எல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் காதில் வாங்கவே இல்லை. இயேசு சொன்னார், நான் உன் வீட்டுக்கு இன்னைக்கு வரணும் சொன்னாரா? வீட்டுக்கு போனார். போகிற வழியில் அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நான் லஞ்சம் வாங்கினவன், நான் பாவி, நான் இப்படிப்பட்டவன், எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நான் ஒருத்தட்ட ₹1 வாங்கினாக்கா 4 ரூபாவை திருப்பி ₹5 கொடுத்துட்றேன். அந்த ₹1 சேர்த்து 4 திருப்பி கொடுத்துட்றேன். மனம் திரும்புதல். அவன் வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அவன் வாழ்க்கையில் புதுமை வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வந்தது. அவன் வாழ்க்கையில் நிம்மதி. அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச்.
இயேசு அவன் வீட்டுக்குள்ளே போனார். அன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்கள் வீட்டுக்கு வரணும்ல? தூசியோடு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, பழைய வாழ்க்கையோடு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, பழைய சுவாபத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, பழைய காரியங்களை பிடிச்சிட்டு பிடிவாதமா இதுதான் வேணும்னு உட்கார்ந்துருக்கீங்கல்ல. ஏசு உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்றாரு, எழுந்துரு, அவர் உன்னை அழைக்கிறார். எதை விட்டு எழுந்துரு? உன் பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்துறியா? ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் இயேசு செய்வார். உங்க அற்புதம் செய்யணும்னாக்கா உன் பிடிவாதத்தை விட்டு பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்துருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம், மார்க் 10ஆம் அதிகாரம் 51-52 வசனங்களை வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் தான் நான் இருக்கேன். இயேசு அவனை நோக்கி யாரு? பர்த்திமேயு குருடனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? என்னையா உனக்கு வேணும்? நீ ஏன் என்னை கூப்பிடுற? நான் உனக்கு என்ன செய்யணும்? அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவன் எழுந்து இயேசு சொல்லுகிற வார்த்தைக்கு எழுந்து வந்ததுனால தான் அவன் பார்வை அடைந்தான். நீங்க பார்வை அடையணும்னாக்கா நீங்க எழுந்து ஆகணும். ஹல்லேலூயா. எழுந்து அவர் உன்னை அழைக்கிறார். எதுக்கு? நீ பார்வை அடைவதற்கு, ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தை குறித்து தெரிந்து கொள்வதற்கு, இயேசுடைய வருகை குறித்து அறிந்து கொள்வதற்கு, எழுப்புதலை குறித்து அறிந்து கொண்டு பாரத்தோடு இருப்பதற்கு அவர் உன்னை அழைக்கிறார். நீ பார்வை அடைய வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நீ எழுந்து வந்தாதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இல்லைன்னா குருடன் தான். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எல்லாருடைய மனக்கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். நீங்க பார்க்கலாம், என்ன ஒருவேளை நேரடியா ஐடியலா பார்க்கலாம். ஆனா உங்க மனக்கண்கள் எப்படி இருக்குதான்? குருடாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எழுந்தாதான் உங்க மனக்கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த குருடன் எழுந்து வந்ததனால தான் பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. நீங்க எழுந்து வரலன்னு சொன்னா வேதத்தின் வெளிச்சம் தெரியாதுங்க. வேதத்தினுடைய மகத்துவம் தெரியாது. நீங்க எழுந்து வரலன்னு சொன்னாக்கா உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்ல, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளணும்ல, வேத வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்ல. உங்கள் வழியை விட்டு எழுந்துருங்க, உங்கள் பாதையை விட்டு எழுந்துருங்க, உங்கள் பழைய வாழ்க்கை விட்டு எழுந்து வாங்க. நீங்கள் பார்வை அடைவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பார்வை அடைவீங்க. இந்த பர்த்திமேயு குருடன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி போனான். ஹல்லேலூயா. பார்வை வேணும்ல, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. நம்மளை மனக்கண்களெல்லாம் குருடாக்கி வச்சிருக்கான ஒருத்தன். சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, ஏதோ ஒரு விதத்தில் இந்த மனக்கண்ணெல்லாம் பிளைண்டாக இருக்குதே.
ஐயா நீ இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் எழுந்துருங்கய்யா. ரொம்ப வருஷமா அதே இடத்துல உட்காந்துருக்கீங்க, ரொம்ப வருஷமா அதே ஆராதனை, ரொம்ப வருஷமா இப்படியே அதே வேத வசிப்பு, அதே 2 ஜெபம், அதே கேலண்டரை பார்த்து 2 வசனம், அதே ஆசீர்வாதம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. இல்லை, நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாறலன்னு சொன்னால் நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை. நம்முடைய வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை மாறுவது மாத்திரம் அல்ல, புதிய பார்வை உண்டாகணும், புதிய விஷன், புதிய பார்வை உண்டாகணும், ஒரு ஆவிக்குரிய பார்வை உண்டாகணும். ஹல்லேலூயா. பெற்றிருக்கோமா? அதை பெற்றிருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த பத்திமை இதெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. இயேசு சொன்ன வார்த்தை, அவர் உன்னை அழைக்கிறார், எழுந்திரே. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார், ஏஞ்சி வாங்க. பழைய வாழ்க்கையை விட்டு, நீங்கள் இருக்கிற பாதையை விட்டு நீங்கள் பார்வை அடையணுன்னாக்கா ஏஞ்சி வாங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இவன் பார்வை அடைவதற்கு என்ன காரணம்? ஒன்று, அவன் ஏஞ்சி வந்தான். 2வது என்ன காரணம்? அவன் பழைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டான், பார்வை அடைஞ்சிட்டான். இப்போ பாருங்க, வாசிக்கலாம் 47, 48. அதே மார்க் 10ஆம் அதிகாரம் 47, 48. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அநேகர், ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் சேர்ந்து அவனை அப்படியே சைலண்ட் ஆக்கணும்னு அவனை அடக்குனாங்க. அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். என்னங்க அர்த்தம்? இயேசுவை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கான். விடாமல் தட்ட பண்ணாலும் அதட்டனாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டே இருக்கான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று. தொடர் ஜெபம். ஹல்லேலூயா. அவனுடைய தொடர் ஜெபம், தொடர்ந்து வைக்கிற விண்ணப்பம் அவனை பார்வை அடைய செய்தது. ஒரு முறை கூப்பிட்டு விட்டுட்டு இருந்தாக்க பார்வை அடைஞ்சிருக்க மாட்டான். விடாம கூப்பிடுறான், தொடர்ந்து கூப்பிடுறான், என்ன நடந்தாலும் கூப்பிடுறான், கூப்பிட்டுட்டே இருக்கான். அதனால தான் அவன் பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எப்படி உங்க ஜெபம்? எப்படி இயேசுவை பார்த்து கூப்பிடுறீங்க? எப்படி வேண்டுதல் செய்றீங்க? கொஞ்ச நேரம், சில நாட்கள் அடி கூப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் சீச்சி பழம் புளிக்கும், அவ்வளோதான், விட்டுருவோம். இது எங்கே கிடைக்க போகுது, அவ்வளோதான். நீ கிடைக்குதோ கிடைக்கலையோ, அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோமோ பெற்றுக்கொள்ளலையோ, தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய கண்களை தான் கர்த்தர் திறப்பார். நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா நடக்காது. என்னால் முடியல, போல வரல, அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். நான் கர்த்தருக்கு தெரியும்.
ஹல்லேலூயா. இவன் பார்வை அடைவதற்கு காரணம் அவன் ஜெபித்த தொடர் ஜெபம். விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன் பார்வை அடைஞ்சிட்டான். நீங்கள் பார்வை அடைவதற்கு தொடர்ந்து ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் வாசிக்கலாம். அதே 49வது வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பாருங்க, இயேசு எவ்வளவு பெரியவர், அவரை நிற்க வச்சிட்டான். சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல அதிகாரமுடைய தேவன், அவ்வளவு பெரியவரை இவனுடைய வேண்டுதல் நிற்க வச்சிருச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றத அவன் காமிக்கிறான். பார்த்துங்க, ஜெபத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு. ஜெபம் சாதாரணமானது கிடையாது. இயேசுவை ஸ்தம்பிக்க வைத்தது. இயேசுவை ஒரு நிமிஷம் அப்படியே நிற்க வச்சிடுச்சு. அந்த இடத்தை விட்டு அவரால் நகர முடியல. அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, அந்த ஜெபத்தினுடைய பிரசன்ஸ், இயேசுவை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அவர் நின்றார். இயேசு கொஞ்சம் நில்லுங்க, யாரும் சொல்லலை. சொன்னாங்களே யாருன்னா? அப்படி இருக்குதா பைபிளில்? இல்லை. இயேசுவே அந்த சத்தத்தை கேட்டு, அவன் வேண்டுதலை கேட்டு அப்படியே நிற்கிறார். எனக்கு அன்பான உள்ள தொடர் ஜெபம் மாத்திரமல்ல, அவருடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக இருந்தது. ஏனோ தானோ ஜெபிக்கல. அவன் ஒரு அசைவு உண்டாகும்படியாய் ஜெபித்தான். தேசத்துக்காய் ஜெபிக்கிற நாம், தேசத்தை நாம் அசைப்போம். தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். தேசம் இயேசுக்கு சொந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. ஜெபத்தினுடைய வல்லமை இந்தியாவை தலைகீழாய் மாற்றும், உலகத்தை தலைகீழாய் மாற்றும். ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஜெபம் சாதாரணமானது கிடையாது. ஒரு குருடன், ஒரு பிச்சை எடுக்கிறவன் சாதாரணமாக அர்த்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை இயேசுவை அசைய முடியாதபடி நிற்க வைத்தது. உங்க ஜெபம் இயேசுவை உங்கள் அருகிலே கொண்டு வந்து நிறுத்தும். உங்க வீட்டுக்குள்ளாய் கொண்டு வரும். உங்கள் வேண்டுதலை கேட்க வைக்கும். உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் தர வைக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி ஜெபம் பண்றோம். ஏதோ குறைவு இருக்கிறதுனால தான் நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியல. இயேசு இருக்காரா இல்லையா? இயேசு பதில் தருவாரா தரமாட்டாரா? இந்த கேள்வியெல்லாம் இந்த மனுஷனுக்கு கண்ணே தெரியாதுங்க. இயேசு பார்த்ததே கிடையாதுங்க. கேள்விப்பட்டான், அவ்வளவுதான். சத்தத்தை கேட்டிருப்பான், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணனா, நிக்க வச்சான இயேசுவே. அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு நின்றார். ஹல்லேலூயா. இயேசு நின்றார்னாக்கா, இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார்னாக்கா, இயேசு உங்க ஜெபத்தை கேட்டு திரும்பிட்டார்னாக்கா, அவ்வளவுதாங்க. ஹல்லேலூயா. அற்புதம் நடந்துரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிடுவீங்க. உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். ஒரு குருடனுக்கு, ஒரு கண் தெரியாதவனுக்கு
ஒரு பிச்சை எடுக்கிறவனுடைய ஜெபத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொன்னா, நான் குறைச்சி மதிப்பிடல உங்களை, நாம் அதை காட்டிலும் மேலானவர்கள். ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுறோம், எப்படி நம்முடைய ஜெபம் இருக்கு. அதனால தான் நம்ம கண்ணும் திறக்கல, காதும் கேட்கல, எதுவுமே இல்லாமல் அப்படியே கிடக்கிறோம். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி பார்த்துங்க, அவருடைய வல்லமையுள்ள ஜெபம் இயேசுவை நிற்க வைத்தது. வாசிக்கலாம், அதே 52 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். வழியிலே, வீட்டுக்கு போயில்ல, எங்க போனா? இயேசுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் பார்வை அடைவதற்கு இயேசுவை ஆணித்தரமாய் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். இயேசு அவன் கண்ணன் தொடல, அவன் தலை மேல கையை வைக்கல, அவனுக்காக ஜெபமும் பண்ணல, ஒன்றும் செய்யல. இயேசுன்னு அழைக்கிறான்னு கூப்பிட்டார். அவன் வஸ்திரத்தை தூக்கி போட்டு வந்தான். வந்தவனை பார்த்து, நீ என்ன செய்ய, உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு கேட்டார். நான் பார்வை அடையணும்னு சொல்கிறான். அவ்வளவுதான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையிட போ அப்படின்னாரு. அப்போவே அவன் கண்ணு திறந்துடுச்சு. வீட்டுக்கு எங்கேயும் ஓடல, இயேசு பின்னாடி ஊழியக்காரனா போக ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு இயேசு உங்களை பார்த்து கூப்பிடுறாரு. இயேசு உங்களை பார்த்து அழைக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். எழுந்திரு, எழுந்திரு. அவர் உங்களை அழைக்கிறார். எது மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க, எது மட்டும் இப்படியே இருப்பீங்க, எது மட்டும் குறை சொல்லிட்டே உட்கார்ந்து இருப்போம். எழுந்துருங்க. நீங்க பார்வையை பெற்றுக்கொள்வீங்க. விடாம கேளுங்க. இயேசுவை நிக்க வச்சிருவீங்க. விடாம கேளுங்க. உங்க கண்கள் திறக்கப்படும் வரை, ஆசீர்வாதத்தை பெறும் வரை உடைய விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். பர்த்திமேயுவை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். உங்களை அழைத்திருக்கிறவரும் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை அழைத்திருக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. உங்களுக்காய் ரத்தம் சிந்தி, உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து, உங்களுக்காய் உயிரோடு எழுந்த தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. ஏக சக்கராதிபதி, சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதற்காக. நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக. சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், ஆவிக்குரிய அனுபவம், மறுமைக்குரிய வாழ்வு, பரலோக ராஜ்யம் எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக தன்னையே அவர் தியாகமாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் தான் உங்களை பார்த்து, பத்திமேயு பார்த்து சொல்கிற மாதிரி குருட்டாட்டம் பிடிச்சி உட்கார்ந்துருக்க நம்ம பார்த்து அவர் உங்களை அழைக்கிறார். எழுந்திரே. அவர் உங்களை அழைக்கிறார். எழுந்திரே. எழுந்திருக்க ஒப்பு கொடுப்போம்மா. உன் பாதையை மாற்றிக்க ஒப்பு கொடுங்க. பிடிவாதத்தை விட்டு வெளியில் வந்துடுங்க. உன் பழைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுங்க. எனக்கு அன்பானவர்களே, பார்வை அடைவதற்கு நீங்கள் எழுந்துருங்க. பார்வை அடையணும்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை நிற்கும் வரை விடாதீங்க. பதில் தரும் வரை விடாதீங்க.
உங்கள் விசுவாசத்தை கடைசி வரை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. சுகம் பெற்றுவீங்க. எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொள்வீங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம அர்ப்பணிக்கலாமா? அவர் உங்களை அழைக்கிறார். எழுந்திரே, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழுந்தாதாங்க, எழுந்தாதான் மகிமை மேல வரும். எழுந்தாதான் பிரகாசிக்க முடியும். எழும்பணும். இருக்கிற இடத்தை விட்டு எழும்பணும். பாதையை விட்டு எழும்பணும். பழைய வாழ்க்கையை விட்டு எழும்பணும். எழுந்தாதான் பார்வை. ஆவியானவர் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். எதற்கு? எழுச்சி வாங்கன்னு அழைக்கிறார். எழுந்து வாங்கன்னு அழைக்கிறார். அங்கேயே உட்கார்ந்துருக்காத தம்பி தங்கச்சி, அங்கேயே உட்கார்ந்துருக்காதீங்க. பெரியவங்களை கொஞ்சம் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க. எழுந்துருங்க. நீங்கள் பார்வை அடைஞ்சிருவீங்க. இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அவருடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அவருடைய அற்புதம் என்னான்னு தெரிஞ்சுக்குவீங்க. அவருடைய வழி நடத்துதல் என்னான்னு தெரிஞ்சுக்குவீங்க. அவருடைய அபிஷேகம் என்னான்னு தெரிஞ்சுக்குவீங்க. எதை விட்டு எழுந்திருக்கணும்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. நீ எழுந்தே ஆகணும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆவியானவர் இடைப்பட்டபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை நீ மாற்றி கொடுத்து பார்வையடைய செய்து அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அழைத்து, தகப்பனே உம்முடைய கிருபையினால் அவர்களை முடிசூட்டுவீராக. இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பேரையும் நீ அழைத்திருக்கிறீர். அவர்களை எழும்பி வர சொல்லியிருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் அப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.